எப்படியோ வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. கவர்ச்சி கண்ணன் மனோஜ். நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க சார்? சோஃபால காய போட்டு. கவர்ச்சி கண்ணன் எல்லா மேட்சும் தோக்கடிச்சிருவான். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. மேட்ச்லெஸ் ரூம் அருமையா இருக்கும். ரொமான்டிக் பாய் மனோஜ். உங்களை வச்சுக்கிட்டு எப்படா ரொமான்ஸ் பண்றது? ஒண்ணும் படம் படுத்து கிடக்குறான் டோரா. நம்மளே கை வச்சியா? என்ன சிரிப்பு. காலை கீழே போடுறாடா. வீடியோ எடுத்துருக்கு பேட்டு மருதண்ண பேட்டு. அவர் யூஸ் பண்றதோட நாங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. எல்லாம் ஸ்பான்சர், எல்லாமே ஸ்பான்சர் தான். பேச்சுலர்ஸ் ரூம்லாம் இப்படிதான் இருக்கும் பார்த்துக்குங்க. பேச்சுலர்ஸ் ரூம் சாமியை கும்பிடுவேன். ஓகே, அப்படியே இப்படி திருப்பினோம்னா இப்போ நாம தான் வந்தாச்சு. பேக்லாம் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமா போய் படுப்போம். காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். மேட்சுக்கு போக போறோம். போறப்ப வைப்போம். பை. கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். என்ன கிளம்ப சொல்லிட்டு என்ன கிளம்ப 6 மணி மேட்சுக்கு இருந்து 6 மணிக்கு கிளம்புறோம். பரவாயில்ல, கிளம்பவே இல்லை. நான் நம்ம ரூம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டிக்கிட்டு. டீ குடிச்சா காசு பே பண்ண அமௌண்ட் இல்லையா? பரவாயில்ல, குடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லிக்கலாம். அப்போ ஆன் பண்ணி தானே ஆகணும். காசு இல்லைன்னு சொன்னா வேதானே இருக்காரா? போடா போடா போடா. ஆஹா, கடவுள் மாதிரி இருக்காரா அண்ணா. அம்மா பண்ணாரி அம்மா தாயே. அங்க இருந்து பிளாக் பண்ணிக்கிட்டே வரோம். டீ வேணுமா? டீ குடிக்காம டீயை குடிக்கலாம். நம்ம டீம்ல அதான் அண்ணன் இருக்காரு. இன்னும் நம்மள மாதிரி தான் நாளைக்கு நம்ம டீ குடிப்பாரு. என்னடா டீ குடிக்க போமா? என்னடா டீ குடிக்க போமா? சாவடிச்சுட்டு வரணும்ல. தம்பி, நீங்களாம் ஜெயிக்கவேன்னு வச்சுக்கேன். கிரிக்கெட் விளாடுறது ஒருத்தர் என்ன சொல்றாரு? மூணுங்கிற கார்டுலாம் வாங்கினேன். பார்ப்போம். டீம் பிரசன்ஸை பாருங்க. இனிமேல் எந்த லெவலுக்கு கொண்டு போக போறோம். நீ நம்ம கொண்டு போறோம். ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, எங்களோட டீமோட ஏபிடி ஷியாமு. சரியான சிரிப்பா இருக்கு. இன்னொரு வாட்டி சரி சரிதான். தனியாக பேசிட்டு இருக்கு நான் இவ்வளோ நேரம். ஆனால் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணல. என்ன ரங்கா ஜோக் ஆடுறீங்க எல்லாருங்க? எட்ரா வர்றா, ரோடெல்லாம் போட்டாங்களா? பண்ண
உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. ஆனா நான் அப்படி இல்லடே. அடி குடிச்சியா, சமைச்சு சாப்பிட்டியா, ஆப்பளம் வாங்கிட்டு வந்தியா, அதெல்லாம் அப்படிதான் கேட்பாங்களே தவிர அதெல்லாம் வச்சிட வேலைன்னா காலைல கிரவுண்டுக்கு வந்த உடனே வாழைப்பழம் வேணுமா கம்மங்குளம் வேணுமான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவாரு. அண்ணா அந்த அளவுக்கு நல்லவர். நல்ல ஜூஸா ஒரு 3 கிளாஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஜூஸ். திமுக விளாடாது அவருக்காக கிட் பேக் வந்துட்டு அவர் தான் வச்சிருக்காரு. கிட் பேகு பாருங்க ஐயா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீம்ல ஒருத்தராது எந்திரிச்சு ஒரு பால் எடுத்து பேட் எடுத்து எதுனா ஒன்று பண்ணுவோம். அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்தம்மா உக்காந்தம்மா வேண்டாமான் இருக்குங்க, அவ்வளோதான். இந்த மனோஜ் இந்த இருக்கு, நீ கண்டினியூ பண்ணு. என்ன கையில வச்சுக்கோ, அங்க இருந்து நான் எடுத்துட்டு வந்தேன்ல. எடுத்து பாரு எற கையா. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் பேசிட்டு அந்த துறை மாதிரி தான். காலைல எந்திரிங்கனாலும் எந்திரிக்க மாட்டான். 5 மணிக்கு இதில் வேற நம்மள சொல்றது 6 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 6 மணி மேட்சுக்குன்னு. கொட்டை கொட்டாய் விட்டு தூங்குறது இவர் தான் தலைவர். எல்லாம் பார்த்துக்கோங்க. நேற்றுக்கு சொன்ன மாதிரி டோரா லேட்டாக தான் வரேன், பனிஷ் பண்ணிடுங்க. என்னடா நீ டாஸ்க் நீ தான போட்ட, நீ போய் உன் விளாக்ல ஸ்டார்ட் பண்ண அப்படியே டாஸ்க் வந்துடல போய் சொல்லு போ. நான் டாஸ்க் தோத்துட்டேனா, ஜெயிச்சிட்டேன். 9 மெம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்து ஃபீலிங் பண்ணுங்க. இனிஷியலாக ரன்ஸ் கொடுக்க வேணாம், எக்ஸ்ட்ராஸ் வேண்டாம், ஃபீலிங் மிஸ்டேக்ஸ் இருக்க வேணாம். சரியா? சேசிங் எடுத்ததுக்கு காரணம் பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். தோத்தாலும் பரவாயில்ல, ஆடுங்க நல்லா. ஸோ ப்ராக்டிஸ் தான் நம்ம மண்டே மேட்ச்க்கு ப்ராக்டிஸ் மாதிரி நல்லா ஜாலியாக ஆடுங்க, என்ஜாய் பண்ணி. தேவையில்லாத பால்லாம் போட வேணாம். நீ ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுத்தனா மண்டே கூட யூஸ் பண்ணுவேன். சரியா? ரிலாக்ஸாக போடாது, ஜாலியாக போடாது எப்பயுமே. அதனால் மேட்ச்சு வின் பண்ணணும். வின் பண்ணலாம் பரவாயில்ல, உன்னோட ஃபுல் எஃபர்ட் கொடு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். Lovely ball. Back up boys. Outside. Great ball. Catch it. Tamilna, easy catch. Taken. எல்லாரும் செம ஹைட்னா, ஆனா பாடி க்ளோஸா போனது தாங்க மேட்ரு. ஆமாமா, கிட்ட போயிட்டீங்க, இப்படி பிடிச்சிங்க. அதுதான் ரொம்ப இலையா பண்றது. அதான் மாட்டுவான் இன்னைக்கு, ஒரு த்ரோல மாட்டுவான். பால் நைஸ் பால். ஃப்ரீட் பால் தான் சுபாஷ். கேட்சே யோ ரங்கா, சும்மா நிக்கிற மாதிரி இருந்தாருடா ரங்கா. என்னடா இங்க வருது அப்படின்ற மாதிரி ஜர்க்காய் வந்த மாதிரி. நீ ஹர்திக் பாண்டியா மாதிரி கட்டி வச்சிருக்க. அவுட் சைட். பால் ஷாம். Outside.
அது என்ன அந்த எதுக்கு 2 கை போயிடுச்சுன்னே தெரில, ஒரு கையில் பிடிக்கிறதுக்கு. கேட்சு. அவுட் சைட், அவுட் சைட், அவுட் சைட். கேட்ச் கேட்ச் கேட்ச்னா தமிழ்ண்ணா. அதானே என் வேலை. விடுவாரா? கேட்ச்னா 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 வேதா ஈஸி கேட்ச்னா. பின்னாடி போயிருக்கணும். பின்னாடி போயிடுவானா? ஏய் 138 போயிடுச்சு. சரியா? தேவையில்லாமல் ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ராவே கொடுத்துட்டோம். அதனால் 24 ஹவர்ஸ் இருக்கனால வேணால் பேட்டிங் நீங்கள்லாம் போனீங்கன்னா பொறுமையாக ஆனாலே போதும், ஸ்கோர் வந்துடும். அவசரப்படாதீங்க, ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க ஃபீல்டிங். பேட்டிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இரு ஸ்டீஃபன். கேம் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கு. இடையில போனால் கூட விக்கெட்ஸ் விடக்கூடாது, ஈஸியாக ஜெயிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ரன்ஸ் வந்துடும். சரியா? 138 தான், பெரிய ஸ்கோர்லாம் இல்லை, அழகாக அனாலிசிஸ். Stay. Nice call na. அவ்வளவுதானா? இது என்ன கேமு? நாளைக்கு ஆட போகிறோம் பார், அதுதான் கேமு. Great shot, na. Orora, yeah. Play na. Play na. What
Bro, best performance. Bro, again best performer. Money.